வணக்கம் ஜோதிட நண்பர்களே. தமிழர் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ராஜ்காந்த் பேசுகிறேன். காலபுருஷ ராசி, முதல் ராசி மேச ராசி. அந்த மேச ராசியிலும் லக்னமாக வச்சு, மேச லக்னம், முதல் லக்னம் மேச லக்னமாக வச்சு ஒவ்வொரு ஜாதகர்களுக்கு எப்படி என்ன பலன் அப்படிங்கிறத அந்த மேச லக்னத்தில் 9 கிரகங்கள் உட்கார்ந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச லக்னம் அப்படின்னு ஒருத்தருக்கு முதல்ல மேச லக்னக்காரவங்க யாராவது இருந்தால் அவங்க மேச லக்னம், முதல் லக்னம், அந்த லக்னத்தில் 9 கிரகம், முதல் கிரகத்தில் நம்ம சூரியன் எடுத்துக்கலாம். அந்த சூரியன் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி அது மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய், இப்படி 9 கிரகத்தையும் பார்க்கலாம். முதல் தடவையாக மேச லக்னத்துக்கு சூரியன் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் அது இருந்தால் நீங்கள் உங்கள் ஜாதகங்களை சரி பார்த்துக்கோங்க, என்ன பலன், இந்த பலன் இருக்கான்றது பார்த்துக்கோங்க. மேச லக்னத்துக்கு முதல் கிரகம் சூரியன்றவர் மேச லக்னத்தில் இருக்கார். லானா லக்னம்னு போட்டிருக்கோம். ஒரு ஜோதி ராசி கட்டத்தில் லக்னம் லானா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி நீங்கள் மேச லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்திலேயே சூரியன் இருந்தால் மேசம் 1, மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5. அந்த 5ஆம் வீட்டின் அதிபதி தான் சூரியன். அந்த சூரியன் லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவம், ஒரு பாரம்பரிய நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்திருப்பார். நல்ல ஒரு தன்னம்பிக்கை மிக்கவராக இருப்பார். அந்த சூரியன் அந்த லக்னத்தில் இருந்தால், அந்த லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது மேலும் சுபகிரகங்கள் குருவோ சுக்கிரனோ ஒரு வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரி ஒரு சுபகிரகங்கள் பார்க்கும்போது மேலும் இன்னும் அவருடைய லக்ன பலம் அதிகமாகி நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவ, பதவி, ஆயுள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சுபகிரக பார்வையில் சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் சுபகிரகங்கள் இன்னும் பார்க்கும்போது அதோட பலன்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். பஞ்சமாதிபதி, அந்த மேச லக்னத்துக்கு அவர் பஞ்சமாதிபதி. அதனால் லக்னத்தில் இருக்கும்போது 5ஆம் வீட்டில் இருக்கிற பாக்கியம், தன் அப்பாவுக்கு முன்னே அந்த பரம்பரை, அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்க சொத்துக்கள்லாம் அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கையை அந்த சூரியனை கொடுப்பார். பாவகிரக சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி அது பலன் குறையும். சுபகிரக சேர்க்கை பிரகாரம் அது பலன்கள் கூடும். அது மாதிரி அடுத்து சந்திரன். அந்த சந்திரன் அப்படிங்கிறவர் இந்த ஜாதகத்திற்கு 4ஆம் வீட்டின் அதிபதி. மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4. அந்த சந்திரன் நல்ல ஒரு வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் அந்த இடத்துல மேச லக்னத்தில் இருக்கும்போது தாயாரின் ஆதரவு, தாயாரின் சொத்து, மனம், சந்திரன் மனக்காரன், மனசு, இவையெல்லாம் ஒரு நல்ல பலனை அவருக்கு கொடுக்கும். நல்ல சிந்தனையாளராக இருப்பாங்க. சந்திரன் அங்கே இருக்கும்போது நல்ல பலன், பாக்கியம், வண்டி, வீடு, வாகனம் எல்லாத்தையும் விரும்பக்கூடியவராக அது கிடைக்கக்கூடிய அமைப்பாக அவர் தசா புத்திக்கு தகுந்த மாதிரி அமையும். அதில் பாவகிரகங்கள் பார்த்தா பலன் குறையும். சுபகிரகங்கள் பார்க்கும்போது இன்னும் பலன் கூடும். அதே ஒரு குரு பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு, இப்படியெல்லாம் இருக்கும்போது பலன்கள் நல்ல பலன்களாக அமையும். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கங்க. பாவகிரகம் இருக்கும்போது பலன்கள் குறையும். அடுத்து சூரியன், சந்திரன் பார்த்துட்டா அடுத்து செவ்வாய்ங்கிறவர் அந்த வீட்டின் அதிபதியே தான், மேச லக்னத்துக்கு அதிபதியே. அவர் அந்த இடத்துல இருக்கும்போது ஜாதகருடைய குணங்கள் அப்படின்றலாம் பார்க்கும்போது குணங்கள் கொஞ்சம் கோவத்தன்மை, பிடிவாதம் அப்படின்றது இருக்குது. இதே ஒரு சுபகிரகம் ஒரு குரு பார்த்து திருப்பி அந்த வளர்பிறை சந்திரன், சுபச்சந்திரன் பார்த்தா, சுக்கிரன், இங்கே ஒரு சுபகிரகங்கள் பார்க்கும்போது அந்த மேச லக்னத்தினுடைய பலன் செவ்வாய்க்கு இன்னும் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும். ஜாதகர் இன்னும் பேரும் புகழ் ஆயுளோட வாழ்வார். மேச லக்னத்துக்கு 3 கிரகம் பார்த்தோம். அடுத்தது
செவ்வாய்க்கு அடுத்து ராகு, அவர் அங்கே இருந்தால் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த 3 கிரகம் அதை பற்றி பார்த்தோம். அடுத்து இருக்கிற 6 கிரகத்தினுடைய அமைப்பை அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். இந்த அமைப்பெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், அந்த மேச லக்னமாக இருந்து இந்த கிரகங்கள் இந்த 3 கிரகங்கள் அவங்களுக்கு அமைய பெற்றால் நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்பாக இந்த பூமியில் இந்த ஜென்மத்தில் நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க. அதில் பாவ கிரகங்கள் பார்க்கும்போது பலன்கள் குறையும். அது நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கலாம். மேலும் ஜாதகங்கள் சம்பந்தமாக ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை பற்றி வேறு ஏதாவது கேட்கணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். ஜாதகத்தை ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். ஜாதக ஜோதிட ஆர்வலர்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம், பேசிக்கலாம். ஜோதிடம்ங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஞ்ஞான சாஸ்திரம். அதை நம்ம தெரிஞ்சு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி, அந்த வழிகாட்டியை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையை நல்ல முறையில் வாழலாம். மீண்டும் அடுத்து இருக்கிற மீதி 6 கிரகத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சொன்ன கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.